சார், யங்ஸ்டர்ஸ் வந்து மீடியால வரணும்னா, எத சார் ஃபோக்கஸ் பண்ணி வரணும்? பல விஷயங்கள டிவியில மறைச்சதன் காரணமாகத்தான் யூடியூபுடைய வளர்ச்சி அதிகமா ஒரு தகவல் வந்ததுன்னா, அந்த தகவல மேலோட்டமா சொல்லுவாங்க. அத உள்ள போய் ஆராய்ஞ்சு என்ன இருக்கு, பிச்சு பீராய்ஞ்சு என்னென்ன இருக்குன்னு சொல்றது தான் யூடியூபு. ம். அந்த வேலைய தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மீடியாக்காரன் பயந்தான்னா, அவன் மீடியாக்காரன் அல்ல. அவன் மீடியாவுக்கு வரக்கூடாது. அதனால மீடியாக்காரங்கிறவன் கால் நிமிர்த்தி விட்டலாம். நான் பத்திரிக்கைக்காரன் சார் அப்படின்னு. சார், காலர் இல்ல சார். இல்ல அடுத்த காலர் சட்டை போட்டு காலரும் இல்ல. உங்ககிட்ட இல்ல பேசும்போது கேள்வி கேட்க தைரியமும் இல்ல. 2 இல்ல பேர் இல்லாட்டி அதனால அதுதான் முக்கியம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ இது உதயநிதி அவர்கள் வந்து இந்த கால் மேட்டர் தான் மறுபடியும். என்னடா சுத்தி சுத்தி அதிலயே வரான்ட்டு இருக்காதீங்க. ஒரு சின்ன டவுட் எனக்கு தம்பிக்கு ஒரு டவுட்டு. இப்போ உதயநிதி வந்து எடப்பாடி வந்து சசிகலா கால்ல விழுந்தது அவர்கள் கால்ல விழுந்தது வந்து சொல்லி ஒரு ஃபோட்டோவ காட்டி பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணாரு, இவர் வந்து சில நடிகை நடிகை கால்ல விழுந்தார் அப்படின்ற மாரி அவர் சொல்லி பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு, அவரு வந்து இன்னொரு கட்சியில அதாவது தாவேக்கால இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கால இருந்து கொண்டு அவர் பண்ண பிரச்சாரம் என்னன்னா, நீங்க வந்து அதாவது இப்போ எடப்பாடிய தான் அவரும் தாக்குறாரு. ஸோ இப்ப இது பிரச்சாரம் பண்ணும்போது நம்ம மக்களுக்கு சேவைய சொல்லி பிரச்சாரம் பண்ணணுமா? இல்ல அடுத்தவர்களோட குறைய சொல்லி பிரச்சாரம் பண்ணணுமா? ஏங்க இந்த பிரச்சாரத்தெல்லாம் எவனும் கேட்கறது இல்லைங்க. கேட்கவே மாட்டான்னா, அப்புறம் எப்படி மைண்ட்ல ஏத்துவான்? மைண்ட்ல ஏத்தவே மாட்டாய்ங்க. இப்ப செங்கோட்டையன் பேசுறாரு, அவர சாகுற வரைக்கும் ஜெயலலிதா பக்கத்துல சேர்க்கவே இல்ல. அவர விலக்கி வச்சிருந்தது. கட்சிய விட்டு விலக்கலையே தவிர, அவரு கார்டனுக்குள்ள அவருக்கு போறதுக்கான உரிமையே இல்ல. ம். ஏன்? அவரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல மாட்டிக்கிட்டாரு. அதே மாரி ஊழல்லயும் மாட்டிக்கிட்டாரு. அவரு யோக்கியமா? சுத்த சுயம்பிரகாசமா கே. அவரே பாலியல் ப ப குற்றச்சாட்டு காரணமா தான் ஜெயலலிதா அவர விலக்கி வச்சது. தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது சார். அது சொல்லி அப்புறம் அதான் நெறைய பெரியவங்க பேருக்கு பெரியவங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. அதனால அவர் ஒண்ணும் யோக்கியம் இல்ல. யோக்கியம்ன்னா அவரு ஏன் கட்சிய விட்டு மாறுறாரு? எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர் அவரு. அதாவது சிஎம் சீட் இவருக்கு குடுக்க வேண்டிய அது அவர் பிரச்சாரத்தில சொன்னது அது. அவர் வந்து என்ன சொன்னார்ன்னா, சிஎம் சீட் காலையில நைட் வரைக்கும் அவருக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சாம். காலையில மாறுனோனே பொட்டி மாறிடுச்சு. அத அவரு பொட்டியும் மாறல, ரொட்டியும் மாறல. அவர் பொட்டி திறக்கல. இவரு பொட்டி திறக்கல. அதாவது அவர்கிட்ட இருந்த பணத்த அவரு இறக்கணும். எம்எல்ஏக்களுக்கு பணம் செலவாகும். அதத்தான் சசிகலா சொல்லுச்சு. யார் செலவு பண்ண போறாங்கன்னு பார்த்தா, ஜெயக்குமாருக்கும் சான்ஸ் வந்தது. மாட்டேன்ட்டாரு. இவரு கடைசி நிமிஷத்துல என்னால செலவு பண்ண முடியாதுன்னு, அத அண்டர்டேக் பண்ணிட்டாரு எடப்பாடி. அவரு பணம் குடுத்தாரு. முதலமைச்சர் ஆனாரு. அதுல என்ன தப்பு? இப்போ கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு கலைஞரா முதலமைச்சரா இருந்துச்சு? ம். நெடுஞ்செழியன் தான் ஆதரவு இருந்துச்சு. சத்தியவாணி முத்து தான் நேரா எம்ஜிஆர்ட்ட வந்து அது நெடுஞ்செழியன் வேண்டாம். நம்ம வந்து கலைஞரே தேர்ந்தெடுக்கலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில தமிழர் தந்தை சீபா ஆயத்தினார் அவரு பணம் குடுத்தாரு. எம்ஜிஆர் தன்னுடைய புகழ குடுத்தாரு. வந்தாரு கலைஞர். இல்லன்னு ஓகே. மறுக்க முடியுமா திமுககாரங்களால? சார் கலைஞர் வர்றதுக்கே எம்ஜிஆரோட ஆதரவு தேவைப்பட்டதா ஆமா. சார்? அப்ப நீங்க பிறந்தீங்களோ இல்லையோ எனக்கு இல்ல தெரியாது. சார், இல்ல சார். நான் அதான் பிறக்கல. எம்ஜிஆர் இல்லை என்றால் கலைஞர் முதலமைச்சர் ஆயிருக்க முடியாது. அதே மாரி அவரு ரொம்ப கடன்ல திருந்த சமயத்தில எம்ஜிஆரே சொன்னாரு. எங்கள் தங்கம்னு ஒரு படம். ஜெயலலிதாவும் சம்பளம் வாங்கல. எம்ஜிஆர் சொன்னதுனால. எம்ஜிஆரும் சம்பளம் வாங்கல. அதில தான் கடன பூரா அடைச்சுட்டு, பூம்புகார் புரொடக்ஷன் மறுபடியும் நிமிர்ந்து நின்னுச்சு. ம். அதாவது அரசியல்லயும் எம்ஜிஆர் உதவினாரு. சினிமாவிலயும் எம்ஜிஆர் உதவினாரு. இது அரசியலும், சினிமாவும் ஒண்ணுன்றீங்க. இப்ப அரசியல்ல கருப்பு பணம்ன்றது எல்லாரும் வச்சுட்டு இருக்காங்க. அது யாருக்கும் நம்ப யாரும் வெளிப்படையா சொல்லவும் முடியாது. பட் ஆனா சினிமா துறையில இந்த கருப்பு பணம் வாங்குறது, அதாவது பிளாக் மணி வாங்குறது, அந்த மாரியான செயல்கள் உண்டா? ரஜினிகாந்தே சொல்லியிருக்காருங்க. நான் கருப்பு பணம் வாங்கினவன் தான் அப்டின்னாரு. இதுக்கு என்ன செய்வீங்க? அவர் அனௌன்ஸ் ஏன்னா 100க்கு 70% வரி போட்டோன்னா யாரு தான் குடுப்பா? நம்ம நாட்ல வருமான வரியுடைய செட்டப் இருக்கு பார்த்தீங்களா? அத மாத்தணும். அப்பதான் கருப்பணம் ஒழியும். இப்ப பார்த்தீங்கன்னா, சினிமாலயும் சரி, அரசியலும் சரி, இந்த வாரிசு அரசியல் அப்டின்ற மாரி, இந்த படத்துலயும் அந்த மாரி இருக்கா சார்? சார் இப்ப யூத் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து கருணாஸ் அவங்க பையன் வந்து இசையமைப்பாளர், டைரக்டர் அவரு தான் வந்து ஹீரோ. ஹீரோ எல்லாமே அவரு தான். இயக்கம் எல்லாமே அவரு. இத வந்து நீங்க எப்டி பார்க்குறீங்க சார்? ஏங்க திறமை இருக்கிறவன் முன்னுக்கு வராங்க. இப்போ கலைஞருக்கு எத்தன பசங்க? அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு 3 தமிழரசு பேர். 3 பேரு. இதுல தமிழரசு வந்து பேங்க்ல வேலை செஞ்சாரு. ம். அவரு பையன் தான் அருள்நிதி. அவரும் சினிமால நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எந்த திமுக பிரச்சார கூட்டத்துக்கும் அருள்நிதி போனதே இல்ல. இந்த 3 பேர்ல மத்திய அமைச்சரானவரு மு.க. அழகிரி. அப்போ எ மேயரு, எம்.எல்.ஏ தான் ஸ்டாலினு. ம்.
அதுக்கப்புறம் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி, ஒரு சின்ன குடும்ப தகராறு, திணறல்ல யாரு அதிகமாங்கும்போது மு.க. ஸ்டாலினுக்கு தான் அதிகம். ம். அழகிரிக்கு குறைவுன்னு போட்டதுனால பெரிய சண்டை வந்தது. 2ஆ பிரிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் மு.க. அழகிரியும், ஸ்டாலினும் கொள்கை ரீதியா சேர்ந்ததே இல்ல. சமீபத்தில கூட தேர்தல்ல மு.க. அழகிரி வந்து ஸ்டாலின விமர்சித்து தான் பேசினார். அரசியல் லயும் சரி, சினிமாலயும் சரி, வாரிசு இருக்கத்தான் செய்யுது. திமுகவுலயா வாரிசு வந்துச்சு? இல்ல அண்ணா திமுகல வாரிசு வந்துச்சா? அண் அண்ணா திமுகல அதிமுகல அண்ணா இதுவரைக்கும் திமுகல வரல. இல்லவே கிடையாது. இதுவரைக்கும் வரல. சக்கரபாணி பையன எ ம். எ அரசியல்ல ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர். ம். ஆனா இத மொதல்ல கொண்டு வந்தது யாரு? நேரு குடும்பம் தானே கொண்டு வந்துச்சு. ஆமா சார். காந்தி என்ன சொன்னாரு? காங்கிரஸ கலைச்சிருங்கடான்னு. வேண்டாம். நாம சுதந்திரம் வாங்கணும். இந்த சுதந்திரம் வாங்குன கையோட காங்கிரஸ வந்து நாம ஆட்சிக்கு ஆளுங்கட்சி ஆக்கக்கூடாது. தப்பு. அத நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு காந்தி. அப்படியே நடந்துச்சு. இல்ல. நேரு பிரதமர் ஆனார்ல. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி வந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் ராகுல் காந்தி. அந்த இத முதல்ல கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவாஜி கணேசன், பிரபு, விக்ரம் பிரபு. ஆமா. ஆமா. ஆனா, மனோரமா தன்னுடைய மகன், ஒரே மகன் பூபதிய சினிமா நடிகனாக்கணும்னு முயற்சிது. சொந்த படமும் எடுத்தாங்க. அவரால வர முடிஞ்சதா? இல்ல முடியல சார். நெறைய பேரு இயக்குனர் நம்ம பாஸ்கர் அவரோட பசங்க. மயில்சாமியோட பையன ஹீரோவா நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. ம். அவரு வரல. அதனால திறமை இருக்கிறவங்க வர்றாங்க. அதுக்கு அதாவது இன்ட்ரோடக்ஷன் ஈஸியா இருக்கும். இவரு பையன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா திறமை இருந்தா தான் வருவாங்க. இப்போ கருணாசு பெயர் பெற்றத விட, அவரு பையன் கென் கென். எங்கேயோ போயிட்டாரு. அதாவது தாய் 8 அடி பாஞ்சா 24 அடி பாஞ்சுட்டாரு கென். காரணம் திறமை. வாரிசுன்னு கிடையவே கிடையாது. அதாவது கென் படத்துக்கு, யூத் படத்துக்கு கருணாஸ் புரமோஷனுக்கு வரவே இல்ல. அத விரும்பல கென். ஏன்னா அவருக்கு திறமை இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஸோ வாரிசு அறிமுகமாகலாம். அரசியல்லயும் சரி, சினிமாலயும் சரி. சஸ்டெயின் பண்றது கஷ்டம். அதுக்கு காரணம் திறமை. சார் இன்னொன்னு சார், இப்ப இந்த திறமைகள் கென்னுக்கு அதிகமாவே இருக்கு. நம்மளும் பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோகளும் நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்துருக்கோம். பட் இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு அடிப்படையில தான் கேட்டது. இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால சார், உங்களுக்கு இந்த பேர் சொன்னா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் இந்த வாட்டர்மெலான் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இப்போ ஈவிபில ஒரு பெரிய ஒரு ரகள பண்ணி, இப்ப வந்து மதுரை சைட்லேருந்து அத மூவ் பண்றாரு அவரு. இந்த கானா வினோத், புகழ், மாகாப்பா இவங்க 3 பேர் மேலயும் அவர் வந்து இந்த மாரி ஒரு விமர்சனம் அடிச்சுட்டாங்க. எனக்கு வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. நெறைய இன்டர்வியூல குடுத்துருக்காரு. போற இடத்துல கேமரா உடைச்சிடுறாரு. இப்ப அவர மாரி ஆளுங்கள வளர்த்து விட்ட மக்களோட குறையா? இல்ல இவரு இந்த மாரி ஆளுங்கள வளர்ந்ததே குறையா? வளர்த்து விட்டது மக்கள் இல்லை, இல்லவே இல்லை. வளர்த்து விட்டது டிவிக்காரய்ங்க. அவன் ஒரு லூசு பய, ஒரு மனநோயாளின்னு தெரியுது. எதுக்கு விஜய் டிவில கூப்பிடுறான்? சொல்லுங்க. கரெக்ட் தான் அப்போ சார். விஜய் டிவி தான் இந்த மாரி மோசமான ரவுடிகள, லூஸ் பசங்கள வளர்த்து விடுது. மக்கள் எங்க வளர்த்து விட்டான்? நீ விஜய் டிவில போடுற, பார்த்து தொலைறான் அவன். ஆனா, அவன பத்திய கணிப்பு மக்களுக்கு இருக்கு. ம். அவன் லூசு பய, அவர் மனநோயாளி, அவர் முட்டாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அதனால மக்கள குறை சொல்லாதீங்க. மக்கள் மக்கள் கிடையாது. இப்ப இவரு இந்த மாரி ஆட்கள் வந்து வரும்போது நம்ம என்ன சார் பண்ணணும்? இவர் நெறைய வா படங்கள் கூட ஏங்க நடிச்சிருக்காரு அவரு. அதாவது நெறை நெறைய படம்லாம் இல்ல 4 படம் நடிச்சிருக்காரு சார் அவரு. 4 படம் தலைய காமிச்சான் அவ்வளோதான். ஆ. எங்க பிரசாத் லேபுக்குள்ளேயே நாங்க உள்ள விடல. தொரத்தி விட்டோம். போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாரா சார் அங்கேயும்? ஆமா. அங்க ஒரு ப்ரமோஷனுக்கு வந்தான் தொரத்தி விட்டோம். போடா வெளிய அப்படின்ட்டு. ம். அதுக்கப்புறம் அந்த அ உதயான்னு ஒரு டைரக்டர் ஒரு படத்துல நடிக்க வச்சாரு. அவரும் அந்த சீனெல்லாம் தூக்கிட்டாரு. இனிமே நாங்க சினிமால நடிக்க வைக்க மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இந்த மாதிரி லூசுகள வளர்த்து விட்டது விஜய் டிவி தானே தவிர, மக்கள் அல்ல. மக்கள் அல்ல. இந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும். யார் எந்த மாரின்ட்டு. பட் ஆனா, அவரோட அவர் வந்து அந்த வீடியோ போட்டே மக்களுக்கு வந்து இருக்கோ, இல்லையோ, நடந்திருக்கோ, ஒருவேளை இவரு தான் கரெக்ட்டு அப்டின்ற மாரியே பேசுறாரு. ஏங்க ஜனங்க எல்லாம் தெளிவா இருக்காங்கங்க. மீடியாக்காரங்க தான் இந்த மாரி ஆசிலேஷன்ல இருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் லூசு. அவன போட்டாச்சுன்னா இந்த மீடியாக்காரங்களுக்கு
கொஞ்சம் லைக் வரும். இல்லாட்டி பார்வையாளர் கூடுன்னு போட்டுட்ருக்காய்ங்க. இப்ப இதனால இவங்க பேரெல்லாம் கெட்டு போதே சார். பாவம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு மாகாப்பா வந்து போலீஸ் அவரு அது ரொம்ப வருத்தமா சொன்னாரு. "நான் இங்க இருக்குது என் தலையெழுத்து. எழுதியிருக்கு. நான் வந்து இருக்கேன். என்ன சொல்றது?" அப்படின்ற மாரி. இன்னொருத்தவங்க மனைவி மேல கை போட்டு அவரு பேசுறதும், அது வந்து கானா வினோத் வந்து அவரு ரொம்ப தாங்க முடியாம சொல்றாரு. இந்த மாரி ஆட்கள் வந்து உங்க கண்ணு முன்னாடி இருந்தா, சட்டங்கள் எதுவும் இல்லை என்றால் நீங்க என்ன சார் செய்வீங்க? தூக்கி போட்டு 2 மிதி மிதிச்சிருப்பேன். தூக்கி போட்டா சார்? யோசிக்கவே மாட்டீங்க. தூக்கி போட்டு. ஆமா. அவன் மிதிபட வேண்டிய ஆளு. இன்னும் சொல்லப்போனா, நிச்சயமா இதே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, அந்த ஆளு வந்து மனநல காப்பகத்துக்கு போயிருவார். சார் அதே மாரி எனக்கு ஒரு இன்னொரு சிறிய ஒரு சந்தேகம் சார். மக்கள் வந்து மறதி பேர் வழிங்களா? ஏன்னா, ஒரு 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 நிகழ்வு நடக்கும்போது, இன்னொன்னு ஏதாவது பின்பத்த காட்டுனா, அந்த பின்பத்த பார்த்து மயங்கிட்டு, அந்த நிகழ்வ மறந்து போற அந்த மக்கள் கூட்டம் வந்து நீங்க இது எ எ எப்படி பார்க்குறீங்க? அது தற்காலிகம்ங்க. தற்காலிகம். ஆமா. அதெல்லாம் மறக்க மாட்டேன். அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. ஓகே சார். இப்போ ஏன்னா, அப்பனுக்கு மகன தெரியும், மகனுக்கு அப்பன தெரியும், தாய்க்கு மகன தெரியும், மகனுக்கு தாய தெரியும். அப்புறம் எப்படி? இல்ல சார். ஒரு 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 இடத்துல ஒரு ஏங்க பிரச்சனை. அந்த சமயத்துல பார்த்துட்டு, அதோட மறந்துருவாங்க. அதுக்கப்புறம் பழசு நிரந்தரமானது எல்லாம் இருக்கும். ம். இப்போ சினிமா எல்லா சினிமாவும் பார்க்குறோம். அந்தந்த சமயத்துல ஆகா, ஓஹோன்னு பேசுறோம். சினிமாவ மறந்துருவோம். ஆனா சினிமா பார்க்கறத மறப்போமா? ம். அதல்ல. இது இல்ல. அதாவது மக்கள் மறதி உள்ளவங்க தான், இல்லன்னு சொல்லல. ஆனா எல்லாத்துலயும் மறந்த மாட்டாங்க. சார் யங்ஸ்டர்ஸ் வந்து மீடியால வரணும்னா, எத சார் ஃபோக்கஸ் பண்ணி வரணும்? அதாவது கான்ட்ரோவர்சியா, இல்லன்னா மீனிங்ஃபுல்லா, இல்லன்னா ஒரு நல்ல ஒரு விஷயங்களா? எத எத பேஸ் பண்ணி இல்ல யங்ஸ்டர்ஸ் நல்ல விஷயம் இருக்கணும், கான்ட்ரோவர்சி இருக்கணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். 3மே பொழுதுபோக்கா இருக்கணும். பொழுதுபோக்கு இருக்கணும். ஆமா. முதல்ல மீடியாக்காரரா வர்றதா இருந்ததுன்னா, அப்டேட்டா இருக்கணும். செய்திகள தினசரி வாட்ச் பண்ணணும். எல்லா பத்திரிகைகளையும் படிக்கணும். எல்லா அரசியல்வாதிகளும் என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன ஸ்டாண்ட் எடுக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அதில நல்லது, கெட்டது புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி மீடியாக்காரனுக்கு தெரியணும். அதேமாரி உளறல் இருக்கக்கூடாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட வெளிய காட்டவே கூடாது. ம். மக்கள் பெரும்பாலோர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்முடைய பதிவில வெளிப்படுத்தணுமே தவிர, நம்முடைய சொந்த விஷயங்கள பயன்படுத்தினா, இவன் இந்த ஆளு, இவன் இந்த கட்சிக்காரன், இந்த மதத்துக்காரன் அப்படிங்கிற நம்ம சொல்லவே கூடாது. நமக்குன்னு உள்ள விஷயங்கள நாம தனியா வச்சுக்கணும். ஐடென்டிட்டி காட்டக்கூடாது. ஆமா. பட் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்டேட்டா இருக்கணும். அப்டேட்டா இருக்கணும். அதாவது செய்தித்தாள்கள் படிக்கணும், டிவியில செய்தி பார்க்கணும். எந்தெந்த டிவி ஒரு டிவிய பார்த்தா மட்டும் பத்தாது. ஏன்னா, அவனுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் சொல்லுவான். ம். நம்ம ஒரு செய்திய பார்க்கணும்னா, உடனே அத நம்பிறக்கூடாது. எல்லா டிவியிலயும் பார்த்து, நம்மளா யூகிச்சு இதான் அப்படின்னு முடிவு எடுக்கணும். ஏன்னா, இது ஒரு கமர்ஷியல் உலகம் ஆயிடுச்சு. ஸோ, விளம்பரங்கள நம்பி செய்தி போடுறவங்க டிவியில இருக்காங்க. ஏன்னா, நான் டிவியிலயும் வேலை செஞ்சிருக்கேன், பத்திரிகையிலும் வேலை செஞ்சிருக்கேன். ஸோ, விளம்பரதாரருக்கு என்று சில விஷயங்கள் உண்டு. ம். பல விஷயங்கள டிவியில மறைச்சதன் காரணமாகத்தான், யூடியூபுடைய வளர்ச்சி அதிகமா இருந்துச்சு. இப்போ ஒரு ஒரு தகவல் வந்ததுன்னா, அந்த தகவல மேலோட்டமா சொல்லுவாங்க. அத உள்ள போய் ஆராய்ஞ்சு என்ன இருக்கு, பிச்சு பீராஞ்சு என்னென்ன இருக்குன்னு சொல்றது தான் யூடியூபர். ம். அந்த வேலைய தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி பண்ணணும். அதேமாரி துணிச்சலா இருக்கணும். அதாவது உண்மைய சொல்லும்போது யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையே இல்ல. ஏன்னா உண்மைய பேசும்போது கடவுள் நம்மோட இருக்காரு. ம். அதனால தான் நான் வந்து ஆட்டோல போறேன், டாக்ஸில போறேன், நடந்து போறேன், வாக்கிங் போறேன். எந்த மிரட்டலும் என்ன ஒண்ணும் பண்ணாது. ஏன்னா ஆண்டவன் நமக்கு துணை இருப்பாரு. எப்ப நம்ம பொய் பேச ஆரம்பிக்கிறோமோ, அப்பத்தான் நம்ம வந்து மாட்டிப்போம். மாட்டி தண்டனை அனுபவிப்போம். அதனால மீடியாக்காரங்க வந்து முதல்ல துணிச்சல் வேணும், அறிதல் வேணும், புரிதல் வேணும், தெளிதல். கேட்கிற கேள்வியில் வந்து ஒரு தைரியமும் வேணுன்றீங்க. இல்ல அது ஆங்கர். இல்ல சார் உங்ககிட்ட நான் பார்த்துருக்கேன். அது தப்போ சரியோ, பாட்டு வெளியீட்டு விழாக்கெல்லாம் நீங்க அந்த திரைப்பட பாட்டு வெளியீட்டு விழாக்கு நீங்க போம்போது, அங்க இருக்கிற டைரக்டர் அரன்றுவாரு, அங்க இருக்க ஆங்கர் அரன்றுவாங்க. அங்க என்ன பேசுறோம் உங்க அடுத்து இவரே நம்ம விஜய் பாலாஜிய கூட எட்டி பார்த்துட்டு, "அண்ணே வந்துட்டீங்களா? இப்ப என்ன பேச போறதுன்னு தெரியலண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட உங்களோட கேள்விகளோட தைரியம் நான் நெறைய இடத்துல பார்த்துருக்கேன். இல்ல அதே மாரி எனக்கு பயந்தே பலர் வராம இருப்பாங்க. சமீபத்தில நடந்த நிகழ்ச்சி, ம். இரட்டை எழுத்து இசையமைப்பாளர் மேல அந்த ஸ்வாகதா பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. சிவாங்கியும் அதே இசையமைப்பாளர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க. அந்த இசையமைப்பாளர் சமீபத்தில பிரசாத் லேப்ல அ இசை வெளியீட்டு விழா இருந்தது. அவரு இசையமைச்ச படத்தினுடைய வெளியீட்டு விழா. அதில எல்லாரும் வந்திருந்தாங்க. இசையமைப்பாளர் அந்த 2 எழுத்து இசையமைப்பாளர் மட்டும் வரல. பயந்துகிட்டு. ஏன்னா பத்திரிகையாளர் கிழிச்சிருவாங்கன்னு பயந்துகிட்டே அதுக்கு வரவில்ல. வரல. இதுவரைக்கும் அந்த குற்றச்சாட்டு பத்தி அவர் வாயும் திறக்கல. அந்த மாரி
நம்ம அப்டேட்டா இருக்கணும். என்ன நடக்குது? அதாவது இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் தாராளமா பதில் சொல்லணும்னா, அப்டேட்டா இருக்கிறனால தான். இன்ஃபர்மேஷன் மோர் இம்பார்ட்டன்ட். ஆமா. அதில சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது. ம். அதாவது எல்லா பத்திரிகைகளையும் ப படிக்கணும். எல்லா டிவிகளையும் பார்க்கணும். அதுக்கு அதாவது அதுக்குன்னு ஒரு ஒரு 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரம் ஒதுக்குனா தான், அவன் அப்டேட் மீடியாக்காரனா இருப்பான். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுமை வேணும், திறமை வேணும். அதாவது பயப்படக்கூடாது. அதாவது எப்படி சினிமா நடிகனுக்கு கேமரா பார்த்து பயப்படக்கூடாதோ, அதே மாரி கேள்வி கேட்கறதுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஒரு மீடியாக்காரன் பயந்தான்னா, அவன் மீடியாக்காரன் அல்ல. அவன் மீடியாவுக்கு வரக்கூடாது. கரெக்ட் தான் சார். ஆமா. அதனால இப்போ எ அதே மாரி சோரம் போயிறக்கூடாது. அதாவது அவன் காசு குடுத்தான்னா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது. இவன் காசு குடுத்தான்னா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது. அவன் காசு தரல அப்படிங்கிறதுக்காக கோவப்பட்டு பேசுறது. அது இருக்கவே கூடாது. நல்லா இருந்தா நல்லா இருக்கு. ம். நல்லா இல்லன்னா நல்லா இல்ல. இப்படி சொன்னோம்னாக்கா, அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். இப்போ நான் ஒரு விமர்சனம் சொல்றேன்னா, நான் சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கைய பெறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அந்த நம்பிக்கைய அழிக்கிறதுக்கு, இல்ல நம்பிக்கைய சீர்கெடுறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. அதனால யோசிச்சு நிதானமா, இது சரியா வருமா? கரெக்ட்டா? அப்படிங்கிறது தெரிஞ்சு பேசணும். மீடியாக்காரன்கிறவன் வந்து அ கு ஜனநாயகத்தில 4 நாற்காலில ஒரு தூண். ம். இப்போ ஒரு போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கட்டும், இல்லாட்டி மந்திரியா இருக்கட்டும், இல்ல பிரதமரா இருக்கட்டும். மீடியாக்காரங்களுக்கு மட்டும் மரியாதை குடுப்பாங்க. அந்த மரியாதைய நம்ம காப்பாத்திக்கணும். இப்போ எங்க போனாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா, நான் ஒரு மீடியாக்காரங்கிறனால தான். ஸோ, அந்த மீடியாக்காரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தில இருக்கிறவன். அது சீப்பா நம்ம எடை போடக்கூடாது. சீப்பா நடந்துக்க கூடாது. அதனால மீடியாக்காரங்கிறவன் கால் நிமிர்த்தி விட்டுலாம். நான் பத்திரிக்கைக்காரன் சார் அப்டின்ட்டு. சார் காலர் இல்ல சார். இல்ல அடுத்த ஆள் காலர் சட்டை போட்டு காலரும் இல்ல. உங்ககிட்ட இல்ல பேசும்போது கேள்வி கேட்க தைரியமும் இல்ல. இல்ல 2மே இல்லாட்டி அதனால அதுதான் முக்கியம். ஆ. வருகிறவர்கள் மீடியாவுல வர்றவங்களுக்கு ரொம்ப ம். இப்போ ஐஏஎஸ் ஆஃபீசர பார்த்து பயந்துட்டோம்னா, நம்ம பத்திரிக்கையாளன் இல்ல. இல்ல சார். நீங்க சினிமாலலாம் வந்தா தூக்கிட்டு போயிடுவீங்க. இல்லன்னா ஒண்ணு அடியாளா வருவீங்க. இல்லன்னா வந்து காமெடி ஆள்ல பயம்புடுத்துற அந்த டைப்பா வருவீங்க. வடிவேல் சாரெல்லாம் உங்கள அவரையே ஓட விடுவீங்க. அவரு 4, 5 பேர கவுண்டர் போட்டு ஓடுற ஒரு ஆள். கோவை சார்லாம் வச்சுக்கிட்டு வடிவேல ஓட விடுவீங்களா? அந்த மீசியும் இன்னும் அதே அதே அந்த பொட்டு அந்த அந்த ஸ்டைல் உங்கள விட்டு போலம்போது நேர்ல பார்க்கும்போது நான் நெறைய வீடியோ உங்கள பார்த்துருக்கேன். உங்கள புகழணும்னு கிடையாது. அது சின்ன வயசுலேருந்து இவரு வந்த உடனே ஒரு மாரியா இருப்பாரு. எல்லா படத்துலயும் வருவாரு. கொஞ்சம் இதுவா இருப்பாரு. ஒரு 5 நிமிஷம் வந்தாலும் ஒரு பயமுறுத்திட்டு போயிடுவாரு பார்த்தீங்களா? அந்த மாரி. இல்ல மீடியாக்காரங்க யார பார்த்தும் பயப்படக்கூடாது. ம். யார பார்த்தும் பயப்படக்கூடாது. பயப்படக்கூடாது. பயப்படுறவங்க மீடியாவுக்கு வரக்கூடாது. வரக்கூடாது. அதனால மீடியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் சொன்னத ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களும் நல்ல மீடியாக்காரரா வரலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா உங்களோட உங்களோட வார்த்தைகள் எல்லாம் பொன்னான வார்த்தைகள நான் பதிவெடுத்துக்கிறேன். நான் கண்டிப்பா அத ஃபாலோ பண்ணுவேன். அத மதிப்பேன். அதுவும் பெரியவங்க நீங்க. சார் நம்ப ஒரு கடைசியா ஒரு ராபிட் ஃபயரோட நம்ம முடிச்சுருவோம் சார். இப்ப வந்து ஆரம்பிக்கலாமா சார்? என்ன வேணா கேட்கலாமா சார்? 2026 சிஎம் யார்? இல்ல அது அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்கிறத முழுமையா நம்ம நினைக்க முடியாது. ம். து நான் சோசியனும் இல்ல. ம். அதனால இப்போதைக்கு திமுக வராது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமே தவிர, யார் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது அவ்வளோ தீவிரமா சொல்ல முடியாது. திமுகவும் திமுகவும் தொடர்ந்து வர்றதுனால, திமுக விட்டா அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அப்படிங்கிறது தான் எண்ணம். ம். ஏன்னா எடுத்த எடுப்புல விஜய் வந்து முதலமைச்சரா வர்றதுக்கு வாய்ப்பு குறைவுங்கன்னு தான் நினைக்கிறேன். தமிழ் இண்டஸ்ட்ரி. அதாவது உற்பத்தி அதிகமா இருக்கு. உற்பத்தி. விளைச்சல் குறைவா இருக்கு. ம். விளைச்சல் அதிகமா இருக்கு. லாபம் குறைவா இருக்கு. நெறைய தயாரிப்பாளர்கள், நெறைய டெக்னீஷியன்ஸ்லாம் வர்றாங்க. ஜெயிச்சா அவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க. தோல்வி அடைஞ்சா காணாம போயிடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 40, 60 ஹீரோஸ் வர்றாங்க. அதில 2 பேரு, 3 பேரு செலக்ட் தேர்ச்சி அடிச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்தா பெரிய விஷயமா இருக்கு. ம். அதனால சினிமா எடுக்கிறதுக்கு நெறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. பார்க்கறதுக்கு ஆர்வமா இல்ல. ஏன்னா இப்போ ரூ. 200 ரூ. 300 டிக்கெட் ஆயிப்போச்சு. அதனால ஒரு மாசத்துக்கு ஒரு படம் ஒரு குடும்பம் பார்த்தா பெரிய விஷயம். சூப்பர் ஸ்டார். நல்ல மனிதன். அதுதான். சினிமாவுல ஒரு நல்ல மனிதன். அவர் குடும்பத்தில எவ்வளவு சோதனை வந்தாலும், அவர் அத சாதனையா காமிக்கிறார். விஜயகாந்த். சினிமாவுல வந்து எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா நெறைய பேர உருவாக்குனவரு, உதவி செஞ்சவரு, எல்லாருக்கும் சாப்பிட போட்டவரு. ஆனா கடைசி காலத்தில அவருடைய பலவீனம், அவருடைய பலத்த பின்தண்ண தங்க வச்சுருச்சு. ம். அதான் அவர அடுத்த கட்டத்துக்கு போ முடியல. கலைஞர் அவர்கள் சார். கலைஞரும் அதே மாரி வார்த்தை ஜால மன்னர். அதாவது அவர மாதிரி அதாவது அழுகிற குழந்தைக்கு பால் குடுக்க மாட்டாரு. கிலுகிலுப்பு ஆட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு மிகப்பெரிய திறமைசாலி. அதுல எந்த சந்தேகமே இல்ல.
அதாவது நான் நேர்ல பார்த்து சிட்டி செய்ததுன்னா, திடீர்னு போய் இலங்கை போர் நிறுத்தத்துக்கு போய் படுத்துட்டாரு. அங்க கூலர்லாம் வச்சு படுத்துட்டாரு. இந்த தமிழ் சாவுற வரைக்கும் இலங்கை போராட்டம். ஆமா. சாகுற வரைக்கும் இது பண்ணாரு. அது கூட ராஜபக்சே சொன்னதா நிதியமைச்சர் சிதம்பரம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது அதாவது அபாயமான ஆயுதங்கள்லாம் அங்க பயன்படுத்த மாட்டோம்ன்னு சொன்ன உடனே, போர் நிறுத்தம் ஆயிட்டுன்னு எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த 1 ஆனா, ஹவருக்கு எதுக்கு அப்டின்னாம அந்த நெறைய கேள்விகள். கலைஞர் மட்டும் உறுதியோட அந்த முதலமைச்சர் பதவியில இருந்துகிட்டு, அந்த இலங்கை தமிழருக்கு ஆதரவு கொடுத்திருப்பாரேயானால், இலங்கையில இவ்வளவு அழிவு ஏற்பட்டுருக்கு. ஏற்று அது பெரிய நம்மளுக்கு அது நம்மளோட அழிவு தான் சார் அது. அதுல எந்த நம்ம இழந்துட்டோம். எந்த சந்தேகமும் இல்ல. அதே மாரி மக்கள் நலமா, தம் மக்கள் நலமான்னா, தம் மக்கள் நலம் தான். இந்த கலைஞர பொறுத்தவரைக்கும் அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏங்க அவரு வந்து ஏழையா பிறந்தவரு. ஆனா, எல்லா ஏழைகளுடைய மனதிலயும் நீக்கமற நிறைந்தவரு. இன்னைக்கும் அவரு பேரு இருக்கு. அதாவது தமிழ் சினிமா நடிகர்ல ஒரு தெய்வம் யாருன்னா, எம்ஜிஆர் தான். அதாவது அவர் சம்பாதிச்சத விட கடன் வாங்கி குடுத்தது நெறைய. ம். அவரு தமிழ்நாட்டுல எல்லாரும் கொடை உள்ளல்ன்னு சொன்னான்னா, அதுக்கு காரணம் அதான். அதாவது எம்ஜிஆருடைய புகழை கலைஞராலும் மட்டுமல்ல, வேற யாராலயும் அழிக்க முடியாது. அது நிரந்தர புகழ் உள்ளது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி பல சின்னங்கள், ஏர் ம். உழவன் இன்னும் நெறைய சின்னங்கள் இருந்தது. அதெல்லாம் பழைய சின்னத்த கைப்பற்றவே முடியவில்ல காங்கிரஸ் கட்சியால. ம். ஆனா இழந்த சின்னத்த ரெட்டையில மீட்டது அதிமுக தான். அதிமுக. அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. அதனால ரெட்டை இலைய பார்க்கும்போது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறதா எல்லா ஜனங்களும் ம். கருதுறாங்க. இப்ப அப்படியே நம்ம இப்ப இருக்கிற அரசியலுக்கு வந்துருவோம் சார். ஸ்டாலின் அவர்கள். அவரு வந்து அவங்க அப்பாவால முதலமைச்சர் ஆனாரு. ஆனா கலைஞரை விட ஸ்டாலின் புத்திசாலியா இருப்பாரு. நிர்வாக திறமை உள்ளவரா இருப்பாருன்னு நெனைச்சோம். அப்படி இல்ல. ஏமாத்திட்டாரு. எடப்பாடி அவர்கள். அவரு ஆட்சி காலத்தை ஸ்டாலின் ஆட்சி காலத்தோட ஒப்பிடும்போது, எடப்பாடி ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க. அதுல எந்த சந்தேகமே இல்ல. கொரோனா பீரியட அவ்வளோ அழகா சமாளிச்சாரு எடப்பாடி. அதேமாரி அவர் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியா இருந்துச்சு. ம். அதேமாரி விலைவாசி அதிகமா ஏறல. அதேமாரி மத்திய அரசோட மோதல் போக்க கடைப்பிடிக்காம, அவங்கட்டருந்து முறையா உதவி வாங்குனாரு. அதனால யாருக்கும் அவரு கெட்டவன் இல்ல. ம். யாருக்கும் நல்லவன்னு சொன்னாலும் எனக்கு கஷ்டம் இல்ல. ம். நல்லது நல்லது அதிகமா செஞ்சாரோ இல்லையோ, தீயது அதிகமா செய்யல. ம். இப்போ ஓபிஎஸ் அவர்கள். அந்த ஆளு துரோகிங்க. பச்சை துரோகி. தனக்கு பதவி கிடைக்கலன்னோனே போய் ஜெயலலிதா சமாதிய தட்டினாரு. தர்ம யுத்தம்னாரு. கடைசில எந்த கட்சிக்காக உழைச்சாரோ, அங்கருந்து மாறி இப்போ ஸ்டாலின் ஆட்சி தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. அவன மாதிரி பச்சை துரோகி வேற யாரும் கிடையாது. சசிகலா அவர்கள். அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான தோழியா இருந்தாங்க. நான் இல்லன்னு சொல்லல. அதேமாரி ஜெயலலிதாவை ஒரு ஒரு பாதுகாப்பு அரணோட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்போலோ ஆஸ்பத்திரியில என்ன நடந்துச்சுன்னு எவனுக்குமே தெரியாது. என்ன? அத வெளிய கொண்டு வரதுக்கும் ஸ்டாலினுக்கு துணிச்சல் இல்ல. ஆனா குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்ற தண்டனைக்கு ஆளாக்குன பிறகும், நான் வந்து அதிமுக வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்க, அத விட அயோக்கியத்தனம் வேற. விஜய் அவர்கள். அவரு தன்னுடைய சம்பளம் 150,00,00,000 200,00,00,000 வாங்குறாரு. ம். அத விட்டுட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்காரு. அவங்க அப்பா 7 வருஷத்துக்கு முன்னாலே விஜய் அரசியல் கொண்டு வரணும்னு நெனைச்சாரு. அப்பா மாட்டேன்னாரு. ஆனா இப்போ திடீர்னு இறங்கிட்டாரு. அப்பா பேச்ச கேட்கல, அம்மா பேச்ச கேட்கல, பொண்டாட்டி பேச்ச கேட்கல. ஆனாலும் மக்கள் அவர நம்புறாங்க. நம்பர். அதான் நேரம்ங்கிறது. ம். அவரு விஜய்க்கு நேரம் நல்லா இருக்கு. சீமான் அவர்கள். அவரு தான் சொல்றேன் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா? அவரு வந்து ஈவேரா மாரி. ஈவேரா இயக்கம் நடத்தினாரு. தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னாரு. இவரு இயக்கம் நடத்துறாரு. யாரோடையும் கூட்டணி சேர்ந்து ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு அற்ப ஆசை இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. நல்ல தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறவரு. சட்டசபையில சீமான் வந்தாருன்னா, உண்மையிலே சட்டசபையா இருக்கும். இப்போ கடைசியா ஒருத்தர் பேர் சொல்லுவேன். நீங்களும் ஆடி போயிடுவீங்க. அவருக்கு எந்த மாரி விமர்சனம் நீங்க குடுப்பீங்கன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார் நான். அந்த நபர் யாருன்னு பார்க்கலாமா சார்? அ பைல்வான் ரங்கராஜ். அவரு வந்து சினிமால பிழைக்க தெரியாத ஆளு. கால்ல விழுந்திருந்தா அவரு எங்கேயோ போயிருக்கலாம். அவரு தன்னுடைய முதல் வேலை, போலீஸ் அதிகாரி வேலையில இருந்தனால, அந்த திமிரோடையும், கர்வத்தோடையும், நியாயத்தோட இருந்தனால, அவரு பெரிய அளவுல சினிமால பரிமளிக்க முடியல. பெரிய அளவுல சம்பாதிக்க முடியல. ம். ஆனா YouTubeங்கிறது அவரு நேரத்துக்கு தகுந்தபடி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைச்சு குடுத்தது. இப்ப ஜாலியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு, சந்தோஷம் சம்பாதிக்கிறாரு. இப்போ அவரு சந்தோஷமா இருக்கிறார். ஆமா.
அதுல எந்த சந்தேகமும் இல்ல. தேங்க் யூ சார். உங்க வேல்யூபிளான டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, எங்க அஞ்சு மீடியாக்கு நீங்க வந்ததும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனநிறைவா இருக்கு. ரொம்ப நன்றி சார். 5 மீடியா நேயர்களுக்கு நன்றியும், வணக்கமும். நேயர்களே 5 மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிகள பாருங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.